யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனம். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். லூக்கா 18வது அதிகாரம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரனாய் இருந்தான். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஒரு பெருமையின் ஜெபத்தை அவன் பண்ணுகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த ஆயக்காரன் மேலே வானத்தை கூட பார்க்க துணியலையாம். பரலோகம் பரிசுத்தமான இடம், பரலோகத்தின் தேவன் பரிசுத்தமானவர் என்பதை அறிந்திருக்கிற ஆயக்காரன் வானத்தை மேலே கூட ஏறெடுத்து பார்க்க துணியாமல் என்ன பண்ணுறான்? முதல்ல தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தெய்வ சமூகத்துக்கு வரும்பொழுது பாவத்தை அறிக்கை செய்தவர்களாய், பாவத்தை விட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மளுடைய ஜபங்கள் தேவன் கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். வேத சத்தியத்தின்படி நீதிமான்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பெருமையும் எடுத்து போட்டு நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.